എൻ്റെ അയ്യ മകത്തല ഇടിച്ചാലേ ഇടപെട്ട് തിരിവാ അയ്യ എൻ്റെ എല്ലാം എൻ്റെ അയ്യാക്ക് 17 വയസ്സിൽ ഇരുന്ന പൊറപ്പ് ആരൊക്കെ ഇരുന്നത് എൻ്റെ അയ്യായിരക്കള്ളി മേതൻ വേല മേതൻ കരണ്ടി പിടിച്ച് എൻ്റെ പിള്ളേൻ്റെ കൈ വാക്കിയത് അമ്മ കഷ്ടപ്പെട്ടാൽ താൻ എൻ്റെ കുടുംബം മുന്നേക്ക് വരും അമ്മ നീ ഇത് நினைச்சு கவலைப்படாதே அம்மா என்னாலதான் എൻ്റെ பிள்ளைக்கு பிடிக்காது அம்மா நீ அழாதே அம்மா எங்களோட குடும்பத்தை நல்லாக்கி காட்டுறேன் அம்மா இந்த குடிகாரன் குடும்பம் நல்லாக்கி காட்டுறேன்னு சொன்னி ஐயா ஆற்ற துணையும் இல்லாமல் தனியாக நின்று எங்களை ஆலமரம் என்ற ஆலமரத்தை சரிச்சிட்டாங்களே அந்த நிழல்ல தானே நாங்கள் வாழ்ந்துனாங்க ஐயா தான் தனக்கு ஒரு செருப்பு கூட போட மாட்டேன் ஐயா அம்மா நான் செருப்பு பண்ற காசுக்கு எந்த தங்கச்சியாக்களை பார்ப்பேன் എൻ്റെ ஐயா ஆசைப்பட்டதுண்டு எதுவுமே இல்லை அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நாங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் சாப்பிடணும் நாங்கள் நல்லா இருக்கணும் தங்கச்சியாக்கள் படிக்கணும் தங்கச்சி ஓயல் பாஸ் பண்ணணும் தங்கச்சி குலசி பாஸ் பண்ணணும்ண்டு ஐயா தங்கச்சி ஓயல் கூட அழுதே இல்லையா ஐயா എൻ്റെ ஐயா தங்கச்சி ஓயல் கூட அழுதே இல்லையா ஐயா എൻ്റെ செல்லம் എൻ്റെ ஐயா நீ எங்கேயா இருந்து பார்த்துட்டு இருக்கிற എൻ്റെ பிள்ளை எங்கே நின்று பார்த்து கொண்டு நிற்பான் இந்த அம்மா அழுத அவன் துடிச்சு போயிடுவான் എൻ്റെ ஐயா ஒரு நாளைக்கு கூட அம்மாவை காணாடு എൻ്റെ அம்மா എൻ്റെ ஐயா தாடத்தியில் போகிற நேரம் கூட ஐ மிஸ் யூ அம்மா എൻ്റെ அம்மா மாதிரி ஒரு தரம் இல்லை എൻ്റെ அம்மாண்டு இன்றைக்கு செத்தும் இவ்வளோ நாளைக்கும் கனவுல வந்து தங்கச்சின்ன கனவுல வந்து அம்மாவை பார் அம்மா ஐயோ கடவுளே എൻ്റെ ஐயா എൻ്റെ ஐயா എൻ്റെ அம்மாவை பேரன்னு சொல்றேன் എൻ്റെ ஐயா அப்ப போய் இந்த அம்மா நினைப்படா என்று செல்லம் போய் இந்த அம்மா நினைப்படா ஐயா. வணக்கம். இன்றைய தினம் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவிலே மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடைய அழைப்பின் பேரிலே நீதிக்கான போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையிலே ஸ்ரீலங்கா போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அல்லப்பிட்டி பகுதியிலே நள்ளிரவிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த தமிழ் சிறுவனுக்கு 17 வயதுடைய சிறுவனுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த குடும்பத்தினர் அந்த சிறுவனை இழந்து தவித்து கொண்டு துன்பப்பட்டு கொண்டு வேதனையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த வேதனை புண்களில் இருப்பவர்களை இன்னும் அச்சுறுத்தக்கூடிய விதத்திலே ஸ்ரீலங்கா போலீசாருடைய செயற்பாடுகள் அமைந்திருக்கின்றன. இப்பொழுது கூட இங்கே பலமான கண்காணிப்பும் ஸ்ரீலங்கா போலீசாருடைய பிரசன்னமும் இந்த குரல் கொடுக்கின்ற அனைவரையும் அடக்குவதாகவும் ஒடுக்குவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. அந்த பின்னணியிலே அந்த சிறுவனுடைய தாயாருடைய சகோதரன் கடந்த 3 நாட்களாக என்ன நடந்தது என்று தெரியாமல் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். அப்படியான அந்த சம்பவத்துக்கும் ஸ்ரீலங்கா போலீசாரே பதில் சொல்ல வேண்டும். இது தொடர் சம்பவமாக இருக்கிறது. போலீசார்
காக்கி சீருடையை அணிந்து கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய அரசினாலே இயக்கப்படுகின்ற ஒரு அரச இயந்திரம். அவர்கள் சுட்டு கொலை செய்தால் அது நீதியாகிவிடாது. யார் தவறு செய்தாலும் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் முன்னால் அவர்கள் நிறுத்தப்பட்டு அதற்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டுமே தவிர இப்படி சுட்டு கொலை செய்வதென்பது அடிப்படை மனித உரிமை மீறல். இதற்கு அனைத்து மனிதர்களும் குரல் கொடுக்க வேண்டும். அந்த விதத்திலே நள்ளிரவிலே கொலை செய்யப்பட்ட அந்த சிறுவனுடைய உடலம் அதிகாலையில் தான் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை நேரம் வைத்தியசாலையிலே பலத்த ஸ்ரீலங்கா போலீஸ் திணைக்களமே அங்கே ஒன்று குவிந்திருந்தது. அப்படிப்பட்ட பாதுகாப்பும் அச்சுறுத்தல்களும் ஸ்ரீலங்கா போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழர்கள் என்ற காரணத்தினாலே காலங்காலமாக அடக்கி ஒடுக்கப்பட்டு வருகின்ற ஸ்ரீலங்கா போலீசாருடைய இந்த அராஜகம் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு இதற்கு நடவடிக்கை எடுக்காத பட்சத்திலே சர்வதேச சமூகம் இதிலே தலையிட்டு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை நிறுவனங்கள் மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகள் என்று சர்வதேச சமூகமாக இந்த நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும். இப்படியான கொலைகளை எமது உறவுகளும் எமது சமூக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் சமயத் தலைவர்களும் சிவில் செயற்பாட்டாளர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் நிச்சயமாக துணிந்து வந்து கண்டிக்க வேண்டும். இதற்குரிய எதிர்ப்பை ஆங்காங்கு எங்களுடைய பகுதிகளிலே அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே அழைப்பு விடுத்து, இப்படியான சம்பவங்களை நாங்கள் அனுமதிப்போமாக இருந்தால் இது தொடர்கதையாக இருக்கும். நமது இனத்தை பொறுத்தவரையிலே காலத்துக்கு காலம் பல்கலைக்கழக மாணவர்கள், ஊடகவியலாளர்கள், தமிழிளைஞர்கள் பலவிதமான வழிகளிலே இப்படி கொலை செய்யப்படுவதும் தமிழின அழிப்பினுடைய, தமிழ் இன படுகொலையினுடைய ஒரு அங்கமாகவே நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டித்து நிற்கின்றோம். பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் இயக்கம் தன்னுடைய முழு ஆதரவை அந்த குடும்பத்தினருக்கும் அவர்களுடைய உறவுகளுக்கும் நாங்கள் எப்பொழுதும் துணை நிற்போம் என்கின்ற உறுதியையும் கொடுத்து இந்த நீதிக்கான போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். அந்த அடிப்படையிலே அனைத்து உறவுகளையும் நாங்கள் அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். குட் மார்னிங். ஐயா கோமகன், குரலற்றவன் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். கடந்த இந்த மாத பகுதியிலே அல்லப்பட்டி பகுதியில் ஒரு சிறுவன் ஒருவன் போலீஸாரால் படுகொலை செய்யப்பட்டான். அது திட்டமிட்ட வகையில் இடம்பெற்றதாகத்தான் கருதப்படுகிறது. ஒரு வாகனத்தில் வந்த அந்த சிறுவனை கொண்டு அவர்களுடைய கடமையை இடையூறு விளைவிக்கும் என்று கருதினால் அவர்களை மீறி அந்த வாகனத்தை அவர் டயர் மீது தான் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இது அவ்வாறு நடக்கவில்லை. எனவே இது அந்த சிறுவனினுடைய நெற்றியில் சுடுற அளவுக்கு இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் இந்த அரசினுடைய கோர முகத்தை இதில் காட்டி நிற்கிறது. எனவே இதுவரைக்கும் அந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போலீசார் இதுவரைக்கும் கைது செய்யப்படாதது இந்த அரசு திட்டமிட்ட வகையில் இது நடத்தியதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. எனவே அது மாத்திரமல்ல, இந்த குடும்பத்தார், பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தாரை அச்சுறுத்துகிற வகையில் தினமும் போலீசார் அங்கே சென்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு காலையில் கூட அந்த போலீசார் அந்த வீட்டை சூழ பல படையெடுப்பில் அந்த போலீசார் குவிந்திருந்ததாக குடும்பத்தார் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை விட புலனாய்வாளர்களால் அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். இதே நேரத்தில் அந்த சுட்டு கொல்லப்பட்ட இவருடைய மாமனார் ஜெயலக்ஷ்மன் கடந்த 20ஆம் திகதியில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் தொடர்பான முறைப்பாடு போலீசாரிடம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இது தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு இந்த விடயத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதனை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த அரசினுடைய நிகழ்ச்சி நிரல்களுக்கு செயற்படாமல் நீதியான விசாரணை நடைபெற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பவர்களாக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். நன்றி. ஐயா
என்ன சொல்லவே என்ற உள்ள 17 வயசுல எவ்வளவு பொறுப்பா என்ற குடும்பத்தை பார்த்தியே ஐயா. உன்ன பொறுப்பறியாதவங்களை இப்படி செய்தாங்களே ஐயா. மற்றவனுக்கு சிரிப்பு கிண்டலுமா கிடக்குது. எந்த குடும்பமே நூந்து போச்சுது. எந்த விளக்கு அடைச்சு போட்டாங்க. ஐயோ கடவுளே, எந்த பிள்ளைகளுக்கு எனக்கு மேலே யார் ஆறுதல். ஐயோ எந்த பிள்ளைக்கு என்ன பிள்ளை என்ன எப்படி எல்லாம் என்று செல்லவே Yeah.